நம்மளோட நாட்டுல நெறைய பேர் வந்து வேலை கிடைக்காம இருப்பாங்க. அப்படி இல்லன்னா ரொம்ப வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருந்தும், அவங்களுக்கான சரியான வேலை கிடைக்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்ளிகேஷன யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களோட ஊர்ல, அப்படி இல்லன்னா உங்களோட பக்கத்து ஊர்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஜாப் இருக்கோ, எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன்லயே பார்த்துக்கலாம். 20,00,000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் பயன்படுத்தும் இந்த ஒரு நித்ரா ஜாப்ஸ் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை தேடுறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப் இல்ல. நீங்க வேலை குடுக்குற இடத்துல இருந்தீங்கனாலும், இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களுக்கு தேவையான வேலைக்கு நீங்க ஆட்கள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லன்னா வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன மறக்காம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அப்ளிகேஷன பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த அப்ளிகேஷனோட லிங்க் குடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணீங்கன்னா, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓடிபி சரிபார்க்க அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஜெண்டரையும் குடுத்துக்கோங்க. அப்புறம் திருமண நிலை மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க. உங்களோட மாவட்டத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க மாவட்டத்தை என்ட்ரி பண்ண உடனே உங்களோட ஊர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஊர் நேம குடுத்துட்டு நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க எது சம்பந்தமா படிச்சீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆம் குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா இல்லைன்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒர்க் போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. போறீங்க அப்படின்னா எஸ் குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த துறையில் அனுபவம் உள்ளது? அதாவது ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதையும் குடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க் பண்ணீங்களோ அதே துறையில தான் உங்களுக்கு வேலை வேணுமா? இல்லன்னா எந்த வேலைனாலும் ஓகேவா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த துறையில வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க இருக்கிற ஊர்லயே வேணுமா? இல்ல வெளியூர்ல வேணுமா? இல்லன்னா எந்த ஊர்ல வேலை கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா, அந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ நாட்களில் பணியில் சேர்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒர்க் இருக்கு அப்படின்னா, நீங்க உடனே சேர்வீங்கன்னா, அத வந்து குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா 1 மாசத்துல, 1 வாரத்துல உங்களுக்கு எது வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட தகவல் வந்து வெற்றிகரமா சேமிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல என்னன்னா, தென்காசி நகர வேலைகள் அப்படி இல்லன்னா மாநில அரசு பணிகள், மத்திய அரசு பணிகள், நீங்கள் பார்வையிட்ட வேலை வாய்ப்புகள், ஒவ்வொன்றா வரிசையா எல்லா ஒர்க்குமே குடுத்துருப்பாங்க. நீங்க எதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல அந்த செக்ஷன்ல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நர்ஸு, பில்லிங்கு, அக்கவுண்டன்ட், பிரான்ச் மேனேஜர், டீம் மெம்பர் அது மாதிரி என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வரிசையாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போவே நம்ம வேலைக்கு சேரணும் அப்படி இல்லைன்னா இன்னும் 2 நாள் இருக்கு, 1 வாரம், 1 மாசம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற ஒர்க் எல்லாமே வரிசையா வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க இப்போ வந்து ஒரு ஒர்க்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அவங்களோட டீட்டெயில் அதாவது அவங்களோட அட்ரஸ், அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு வந்து அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், சம்பளம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போனோடனே எவ்வளோ கொடுப்பாங்க, தகுதி உங்களுக்கு என்னென்ன வேணும், எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கணும், ஜென்ட்ரு, அதுக்கப்புறம் நீங்கள் மேரிடா அன்மேரிடா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குன்னா அதை என்ட்ரி பண்ணணும். அப்புறம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் இடங்கள்னு சொல்லிட்டு சில ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே குறிப்பிட்டுள்ள வேலை வாய்ப்புக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் படித்து பார்த்துவிட்டு இந்நிறுவனத்திற்கு அழையுங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாநில அரசு பணியில போனோம்னா அங்க என்னென்ன ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் மத்திய அரசு பணியில போனோம்னா அங்க என்னென்ன ஒர்க்லாம் வேகன்சி இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். பிரின்சிபல், ஜூனியர் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் முகப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரெண்டாவது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒர்க்குக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது அரசு பணி தேர்வு பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கனாலும் இதுல தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு சார்ந்த பயனுள்ள குறிப்புகள் வேணா தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான
ஜாப் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த நித்ரா அப்ளிகேஷன் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவங்களோட டீட்டெயில்லாம் குடுத்துருப்பாங்க. அவங்களோட டீட்டெயிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ளத பார்க்கலாம். அரசு பணித் தேர்வுகள் பற்றிய விவரங்கள். அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கவர்மெண்ட் ஜாப்லாம் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம், வங்கியில ஏதாவது வேலை இருக்கா, காப்பீடு, அதுக்கப்புறம் ரயில்வேல வேலை இருக்கா, ஆசிரியர் வேலை, எல்லா டீட்டெயிலுமே குடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா, அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். நம்ம வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குருவோம். அதுலயே குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாமே குடுத்துருக்காங்க. இதுல வந்து குரூப் 1ல என்னென்ன வேலை இருக்கு, குரூப் 1Aல என்னென்ன வேலை இருக்கு, குரூப் 2Aல என்னென்ன வேலை இருக்கு, குரூப் 4ல என்னென்ன வேலை இருக்குங்கிற டீட்டெயில் பார்த்துக்கலாம். நீங்க எதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்லாம் வந்துடும். அப்புறம் வந்து தேர்வு வாரியம் எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நெக்ஸ்ட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. பணியின் பெயர் என்னென்ன பணி இருக்கு, ஆட்டோமொபைல் பொறியாளர், அதுக்கப்புறம் சுற்றுலா அலுவலர், மனநிலை ரீதியான அரசு நிறுவனம், நூலகர், குழந்தை மேம்பாட்டு திட்ட அலுவலர், உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், தேர்வு செய்யும் முறை, அதாவது எப்படி தேர்வு செய்வாங்க, அவங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும், சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கங்கிற டீட்டெயில் ஒவ்வொரு ஒர்க்குக்குமே தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.